மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தபடி ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க் கம்யூனிஸ்ட் விசிகா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கச்சேரி சாலையில் ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி ஊர்வலமாக வந்தனர். கடந்த 7 ஆண்டு காலமாக மத்திய அரசின் அலட்சியத்தால் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் காய்கறி, மல்லிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக விலை உயர்ந்துள்ளதை கண்டித்தும் கொரோனா தொற்று காரணமாக வருவாய் இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 7500 வழங்க வலியுறுத்தியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.